அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக வந்த எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ஃபால்ஸ் வந்து ஜலகம்பரை ஃபால்ஸ். இது வந்து பெங்களூர்லேருந்து திருப்பத்தூர் லொக்கேஷனில் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 140 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வரும். ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு பெருமாள் கோயில் தெரியும். ஐயா கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா. ஜோர்மா சொல்லுங்கள் ஐயா. கிருஷ்ணமூர்த்தி. இந்த கோயில் பற்றி சொல்லுங்கள் ஐயா. இது வந்து தாத்தா தான் ஃபஸ்ட்டு உருவாக்கணும். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருமே இது வராத இடத்துல வந்து நடவழி கூட இல்லாத இடத்துல நடவழி கழிச்சிட்டு வந்து இங்கே வந்து ரெடியாக பண்ணது எங்கள் தாத்தா தான். 200 வருஷத்துக்கு மேலே ஆகும். அவர் தான் அந்த ஃபோட்டோ சிலை. இந்த சிலை அவங்க தான். எங்கள் தாத்தா பாட்டி. பேர் ஐயா சென்னப்ப ஒன்று. அவர் தான் இங்கே உருவாக்கு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்ட்டு அவருக்கு முன்னாடியே 200 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாதிரி தான் நடக்கும், இந்த மாதிரி ஒரு பட்டணம் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் சொன்ன வாக்கெல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்குது. இங்கே வந்து கும்பிட்டு போனவங்க எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஏன்னா வந்து இது கும்பிடிக்கு கும்பிட்டு போறியோ அது பூரா எல்லாமே நடக்கும் கரெக்டாக. இல்லை தானே இது. நம்ம இப்போ சிவன் கோயிலுக்கு தான் வந்துடும். ಎಲ್ಲ ಲೆಕ್ಕ ಮಾಡಿ ಹತ್ರಿ. ಏನು ಅಮ್ಮಮ್ಮದು ಒಂದು 30 ಮೆಟ್ಲು. சிவன் கோயில் உள்ளே எப்படி இருக்குதுன்னு அவங்க இதை காட்டுறேன். அப்படியே பாருங்க. சிவன் கோயில் 1967
கோயிலில் வந்து கிருஷ்ணமூர்த்தி கவுண்டர், அண்ணாமலை கவுண்டர், தேவராஜ் முதலியார் அவங்க வந்து வேல் வச்சாங்க. அதனைத் தொடர்ந்து 1972 இந்த மண்டபம் கட்டினாங்க, வேல் மண்டபம். அதை தொடர்ந்து 1991 கிருபானந்த வாரியால் அவரால் இந்த லிங்க வடிவிலான கோயில் எழுப்பணும்னு சொல்லி அவர் அடிக்கல் நாட்டிட்டு போனார். அதுக்கப்புறம் 1992 கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 2015 மகா கும்பாபிஷேகம் 2வது முறை நடந்தது. மொத்தம் 4 முறை கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கும்பாபிஷேகத்தை வந்து செய்யாரை சேர்ந்த மணிகுருக்கன்றவர் பண்ணி வச்சார். அதுக்கு முன்னாடி கிருபானந்த வாரியார் தலைமையில் நடந்தது. இதில் வந்து விசேஷம் எல்லா கிருத்திக்கும் விசேஷம். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய முக்கியமான நாள் சஷ்டி, செவ்வாய்க்கிழமை பூஜை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதுபோல் பங்குனி உத்திரம், தைப்பூசம், தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை இது வந்து பெருவிழா. பெருவிழான்னா ஆடி பெருக்கும், ஆடி கிருத்திகையும் பெருவிழா ஆகும். இந்த கோயிலோட சரவாரில் அந்த மூலையில் இருக்குது. என்ன மூலையில் கீழே இருக்குது. அன்னதானம் வந்து நித்திய அன்னதானம் 50 பேருக்கு நடக்குது. கிருத்திகை தினத்தில் எல்லாருமே வரவங்களுக்கெல்லாம் பயிர் நிறைய அன்னதானம் நடக்குது. அவர் வள்ளலார் பேரில் நடந்துகிட்டு இருக்கு இந்நாள் வரையும். 1967 இருந்து இன்ன வரையுமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு நாளும் இந்த கிடையாது. உங்கள் பேர்? என் பேர் வந்து தேவசேனாபதி. இந்த வேல் வச்சப்போ எங்கள் தாத்தா வேல் வச்சார். அதனை தொடர்ந்து பரம்பரையாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கோயில் தர்மகத்தாவும் பரம்பரையாக அவங்க தான் பண்ணிட்டு வராங்க. சரி, நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் பார்ட் 2ல் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ்.